Hey hello friends, welcome to PyApp Studio. நான் பூபாலன் முனுசாமி. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா லாகின் ஸ்கிரீன் வந்து டிசைன் பண்ண போறோம் with MVVM architecture. So MVVM architecture அப்படின்னாக்கா Model-View-ViewModel architecture. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த ஸ்பெசிபிக் லேஅவுட் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தந்துடுறேன். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் என்டையர் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு சைல்டு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த சைல்டு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ள தான் எல்லா எலமெண்ட்டும் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். லைக் ஐகான், இந்த ரெண்டு இன்புட் டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸ் பிளஸ் சைன் இன் பட்டன், இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் இந்த ஸ்பெசிபிக் லேஅவுட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த லேஅவுட் வந்து இந்த பேரண்ட் லேஅவுட்டுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் இதில் வந்து இமேஜ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இன்புட் லேஅவுட்டுக்குள்ள வந்து எடிட் டெக்ஸ்ட். ஸோ எடிட் டெக்ஸ்ட் எதுனாக்கா இதுதான் எடிட் டெக்ஸ்ட். இது மேலே பார்த்தீங்களா, இதுதான் டெக்ஸ்ட் இன்புட் லேஅவுட்னு சொல்லுவாங்க. இது வந்து எரர் காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல இன்ட் இருக்குல்ல, இந்த இன்ட் வந்து இங்கே பிளேஸ் பண்ணோம்னாக்கா அந்த இன்ட் வந்து இங்கே காமிக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் என்ன வேல்யூ என்டர் பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே காட்டும். அதுக்காக வந்து டெக்ஸ்ட் இன்புட் லேஅவுட். ஸோ வெளியிருந்து நீங்கள் ஒரு இன்புட் வாங்கணும்னாக்கா நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் மூலம் தான் வாங்க முடியும். ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட் தான் இது. ஓகேங்களா, ஸோ பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்புட் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து என்ன வேல்யூ இங்கே என்டர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாக தெரியாது. ஓகேங்களா, உங்களுக்கு நம்பர் வேணும்னாக்கா இங்கே நம்பர் டைப் பண்ணிங்கன்னாக்கா ஜஸ்ட் கீபோர்டில் நம்பர் மட்டும் டிஸ்பிளே ஆகும். செக் பாக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணணுமா வேணுமா அப்படின்ற ஆப்ஷனுக்காக இந்த செக் பாக்ஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சைன் இன் பட்டன். ஓகேங்களா, ஸோ இது வந்து வெரி சிம்பிளுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னாக்கா இந்த லாகின் ஃப்ராக்மெண்ட் வந்து வெளியே இருந்தது, அதை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா செக்ரிகேஷன் பர்பஸ். ஸோ அதனால லாகின் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து லாகின் ஃப்ராக்மெண்ட் மூவ் பண்ணிட்டேன். MVVM ஆர்கிடெக்சர்ல ஒவ்வொரு வியூவும் ஒரு வியூ மாடல் கூட அட்டாச்சாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ இந்த லாகின் ஃப்ராக்மெண்ட் வந்து இந்த ஸ்பெசிபிக் வியூ மாடல் தான் டேட்டா வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ அதுதான் இன்டென்ஷன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லாகின் வியூ மாடல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மாடல் வேணும்ல, இந்த ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு மாடல் வேணும். ஸோ இந்த ஸ்பெசிபிக் யூஸ் கேஸில் யூஸர் தான் ரியல் டைம் என்டிட்டி. யூஸருக்கு வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கும், ப்ளஸ் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க, அவங்களோட நேம் அட்ரஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ MVO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க. MVOன்னா மொபைல் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து யூசர் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர்ன்ற கிளாஸ்க்குள்ளே இது டேட்டா கிளாஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் இருக்குது, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஃபியூச்சரில் வந்து நம்ம ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். இப்போ மாடல் டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த வியூ வந்து லாகின் ஃப்ராக்மெண்ட், அதையும் நம்ம இங்கே டிசைன் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு பெண்டிங் ஐட்டம் என்னன்னாக்கா வியூ மாடல். ஸோ வியூ மாடல் எப்படி கிரியேட் பண்ணதுனாக்கா ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் த வியூ மாடல். அதாவது கிளாஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அது வந்து வியூ மாடல் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணது மூலமா நீங்கள் ஒரு வியூ மாடலை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, வியூ மாடல் கிரியேட் பண்ணியாச்சு. வியூ மாடலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதில் லைவ் டேட்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லைவ் டேட்டா என்ன பண்ணணும், ஸ்பெசிபிக் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஸ்பெசிபிக் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேல்யூவை எந்தெந்த எலமெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுதோ இல்லை எந்தெந்த கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோ அந்த ஸ்பெசிபிக் கிளாஸுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். இந்த என்னுடைய வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு, டு யூ வாண்ட் டு டூ எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இனிமேட் பண்ணும். அதுக்கு தான் வந்து லைவ் டேட்டான்ற கான்செப்ட் வந்து காட்லின் இருக்குது. இதில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து மியூட்டபிள் லைவ் டேட்டா, இன்னொன்று வந்து நார்மல் லைவ் டேட்டா. நீங்கள் மியூட்டபிள் லைவ் டேட்டாவில் வந்து நீங்கள் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னாக்கா போஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் செட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். லைவ் டேட்டாவில் வந்து இந்த போஸ்ட்டு செட் அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து கால் பண்ண முடியாது. ஏன்னா மியூட்டபிள்னாக்கா அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். இன்கேஸ் மியூட்டபிள் இல்லைனாக்கா அந்த வேல்யூ ஒன்ஸ் அசைன் பண்ணிட்டு அவ்வளோதான், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் லைவ் டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது வந்து ரீட் ஒன்லி லைவ் டேட்டா தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிப்பேனாக்கா மியூட்டபிள் லைவ் டேட்டா வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிள் வச்சுட்டு அந்த ப்ரைவேட் வேரியபிள் வந்து பப்ளிக் வேரியபிள் அசைன் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ரீட் ஒன்லி வேல்யூவாக நான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யூசர், அது யூசர் வந்து பை டிஃபால்ட்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நல்லு கொடுத்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எரர். இன்கேஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சரியாக என்டர் பண்ணலன்னு வச்சிங்கன்னா நமக்கு எரர் ஷோ பண்ணல. அதனால வந்து இதுக்கு ஒரு எரர் மெசேஜ், இதுக்கு ஒரு எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலமெண்ட் வச்சிருக்கேன். அது வந்து இன்ட் வந்து எதுக்குனாக்கா எரர் மெசேஜ் நான் வந்து ஸ்ட்ரிங்கில் போட்டு வச்சிருக்கேன். strings.xml வந்து என்னுடைய நிறைய எரர் மெசேஜ் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எரர் மெசேஜாக நான் வந்து அந்த ஸ்பெசிபிக் வேல்யூக்குள்ளே அப்டேட் பண்ணுவேன். என்னுடைய வேரியபிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட வியூ மாடல் இருக்குது, வியூ இருக்குது. இது ரெண்டு நம்ம இன்டிகிரேட் பண்ணோம். அது இன்டிகிரேட் பண்ணதுக்கு தான் டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். டேட்டா பைண்டிங் நீங்கள் எனேபிள் பண்ணோம்னாக்கா மாடல் கிரேடில் போயிட்டு பில் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பைண்டிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஐடியில் வந்து காட்லின் KAPT இந்த ஸ்பெசிபிக் பிளகினையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சிங்க் பண்ணிங்கனாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து டேட்டா பைண்டிங் வந்து எனேபிள் பண்ணது ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா பைண்டிங் நம்ம பண்ண போகிறோம். டேட்டா பைண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா
நீங்கள் அகெயின் இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் லாகின்குள்ளே போங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எல்லா டிசைனையும் ஆல்ரெடி நான் லே அவுட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கேன். அந்த லே அவுட்டுக்குள்ளே டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு அந்த டேட்டான்ற டேபுக்குள்ளே ஒரு வேரியபிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ வேரியபிளோட நேம் என்னன்னாக்கா வியூ மாடல், அதோட டைப் என்னன்னாக்கா லாகின் வியூ மாடல். அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் மாடலை நம்ம வியூ மாடல் என்ற நேம் மூலமாக இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்எம்எல்குள்ளே நம்ம பைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டேட்டாக்குள்ளே வந்து நீங்கள் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். லைக் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்களா அதே கான்செப்ட் தான். இல்லை எக்ஸ்எம்எல்குள்ளே வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னாக்கா டேட்டாக்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் அப்படின்ற டேக் மூலமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணால் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் போய்ட்டு அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணி டைரெக்டாக இங்கேயே நீங்கள் பைண்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பைண்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதை இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டெக்ஸ்ட் என்னத்துக்கு வந்து எதை பைண்ட் பண்ணியிருக்கோம், இந்த வியூ மாடலில் இருக்கிற லைவ் யூசர் டேட்டா இருக்குல்ல, இந்த லைவ் யூசர் டேட்டாவில் இந்த யூசர் நேம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பைண்டிங்கில் வந்து சிங்கிள் பைண்டிங் அண்ட் 2-way பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சிங்கிள் பைண்டிங்னாக்கா ஈக்குவல் எடுத்துனா சிங்கிள் பைண்டிங். ஒன் வே டேட்டா பைண்டிங்ல நீங்க லாகின்ல என்ன வேல்யூ செட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாப் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஸ்பெசிபிக் வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ பாப்ன்ற வேல்யூ ரெண்டரா இருக்கு. இன்கேஸ் அதை அழிச்சிட்டு நீங்க வந்து ஜான் அப்படின்ற வேல்யூ நீங்க டைப் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஸ்பெசிபிக் வேல்யூ வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஒன் வே டேட்டா பைண்டிங் தான் பண்ணிருக்கோம். அதாவது மாடல் இருந்து மட்டும் தான் இங்க ஆக்சஸ் பண்ணிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது போல ஆகணும், டெக்ஸ்ட்ல நீங்க என்டர் பண்ற வேல்யூ வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க ஈக்குவல் போடணும். ஈக்குவல் போட்டீங்கன்னாக்கா இட் பிகேம் as a 2-way டேட்டா பைண்டிங், which means வியூ மாடல்ல செட் பண்ற டேட்டா வந்து இங்க ரெண்டர் ஆகும். இங்க நீங்க எரேஸ் பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்ற டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா வியூ மாடலோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா சேவும் ஆகும். ஓகேங்களா? அதான் 2-way டேட்டா பைண்டிங். ஸோ அதே போல வந்து பாஸ்வேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணிருக்கோம். செக் பாக்ஸ்க்கு வந்து ஈஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வபிள் ஃபீல்டு வந்து அசைன் பண்ணிருக்கோம். ஸோ சைன் இன் பட்டனுக்கு வந்து கிளிக் ஈவெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அதை எப்படி ஆட் பண்றதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த லாகின் ஃப்ராக்மெண்ட் ஓப்பன் பண்ணீங்க. லாகின் ஃப்ராக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வியூ மாடல் வந்து லேசி மோடில் நான் இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னன்னாக்கா அன்னெசரி ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணாது, அதனால தான் லேசி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறேன்னாக்கா வியூ மாடல் ப்ரொவைடர் மூலமாக திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக்மெண்ட் அனுப்பிச்சிட்டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலோட கிளாஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வியூ மாடல் இனிஷியலைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் வியூவில் யூஸ்வலாக நம்ம இன்ஃப்ளேட் பண்ணுவோம்ல, இன்ஃப்ளேட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே டேட்டா பைண்டிங் நம்ம யூஸ் பண்ணதுனால இங்கே ஃப்ராக்மெண்ட் லாகின் பைண்டிங் அப்படின்னு இந்த ஸ்பெசிபிக் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது எப்படி கிரியேட் ஆகுதுனாக்கா அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள அந்த ஃப்ராக்மெண்ட்டோட நேமு அண்ட் லாஸ்ட் நேம், அதாவது லைஃப்னு எடுத்துரும் ஃப்ராக்மெண்ட் லாகின், அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் அப்படின்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கும். அது எதனாலனாக்கா இங்கே டேட்டான்ற வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம்ல அதனால. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்ட் பைண்டிங் சொல்லிட்டு இன்ஃப்ளேட் சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ஃப்ளேட் பண்ணுறேங்க. இன்ஃப்ளேட் பண்ணிட்டு இதோட வியூ மாடல் ஒன்று ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த டேட்டாவோட நேம்னா வியூ மாடல். இந்த வியூ மாடலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் ஓனர்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிபிக் ஃப்ராக்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கஸ்டம் மெத்தட் எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது ஃபைன் வியூ பை ஐடின்னு எடுப்போம்ல, பட் டேட்டா பைண்டிங் கான்செப்ட்ல அது போல நீங்கள் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இல்லை ஃப்ராக்மெண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் டாட் வச்சிங்கனாக்கா இந்த ஸ்பெசிபிக் எக்ஸ்எம்எல்குள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு என்னென்ன ஐடி வச்சிருக்கீங்களோ அந்த ஐடி வச்சு நீங்கள் டேரெக்டாக டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டன் சைன்இன் இருக்குல்ல அது போல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சைன்இன் பட்டன் எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன், அந்த ஸ்பெசிபிக் பைண்டிங் கிளாஸ் டாட் பட்டன் ஆக்சஸ் பண்ணிவிட்டு செட் ஆன் கிளிக் லிசன்னு சொல்லிட்டு லிசனை அட்டாச் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகணும்னு நான் என்ன பண்ணுறேன்னா வியூ மாடல் வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஆன் கிளிக்ல வந்து நான் ஆட் பண்ணுறேன். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எப்படி இருக்கு, ஆன் கிளிக்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி இது வந்து ரிட்டர்ன் வந்து பூலியன். ஸோ பை டிஃபால்ட்டாக இதை ட்ரூன்னு வச்சுக்கிறேன். இன்கேஸ் நம்ம என்டர் பண்ண யூசர் நம்ம நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்பெசிபிக் மெசேஜை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே நல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் வேர்டு ஃபால்ஸ்னு வைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா எம்டி, அதாவது எரர் மெசேஜ் எதுவும் காட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் மேட்சிங் எதுக்காகனாக்கா அதாவது நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு நம்பர், ஒரு லோயர் கேஸ், ஒரு அப்பர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அப்படி இருக்க மாதிரி அவங்களுடைய பாஸ்வேர்டு நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன். அதுக்காக இன்கேஸ் இந்த பாஸ்வேர்டு நல்லா இருந்துச்சுனாக்கா ப்ளீஸ் என்டர் வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒரு ஐடி அனுப்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து மேட்சிங், இந்த பேட்டர்ன் மேட்சிங்காக இருக்கான்னு பார்க்குறேன். இன்கேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னாக்கா இந்த மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் 8 கேரக்டர் அந்த மெசேஜோட ஐடி நான் பாஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் எரர் வந்து நல்லா இருக்கணும். அதனால் எரர் வந்து நல்லா ஆக்கிட்டு இங்கே வந்து ஈஸ்வேர்ன்ற
இங்கே வந்து ஈஸ் வேலிட் வந்து ட்ரூவாகவே இருக்கும். இல்லைனா மற்ற கேஸில் ஏதாச்சும் ஒரு கேஸில் ஃபெயில் ஆச்சுனாக்கா ஃபால்ஸ் ஆகிட்டு இது ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா இங்கே போயிட்டு ஆன் கிளிக் மெத்தட் வந்து ட்ரூவான்னு பார்க்குறேன், அதாவது இட்ஸ் வேலிடான்னு பார்க்குறோம். ஆமாம் வேலிடாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறேன்னாக்கா நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். அது என்ன பேஜ்னாக்கா லாகின் ஃப்ராக்மெண்ட்லேருந்து ஹோம் ஃப்ராக்மெண்ட்டுக்கு நேவிகேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன் பட்டன் கிளிக் பண்ணும்போது நடக்கிற ஈவெண்ட்ஸ். ஜஸ்ட் MVVM நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வியூவில் வந்து லாகின் ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஃப்ராக்மெண்ட் லாகின் XML ரெண்டுத்தையும் வியூவை கன்சிடர் பண்ணுறோம். அந்த வியூ மாடல்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம், லாகின் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மாடல் எதுனாக்கா யூசர். ஓகேங்களா? ஸோ வியூ மாடல் என்ன பண்ணுவோம், இந்த யூசர் வந்து டேட்டாவை ரீட் பண்ணோம். இன்கேஸ் வந்து இதுங்கிட்ட ஏதாச்சும் அப்டேட் இருந்தாக்கா அது வந்து மாடலுக்கு வந்து அப்டேட் பண்ணி பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதோட வேலை எப்படி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ மாடலுக்கும் வியூக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்றோம்னாக்கா வியூ மாடல் வந்து பைண்டிங் மூலமா நம்ம வந்து வியூக்கு அசைன் பண்ணிட்டோம்ல, அதான் இந்த ஏரோ வந்து பாயிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து வியூல வந்து ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணும்போது யூஐ சைன் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்றோம்ல வியூ மாடல் ஃபங்க்ஷன், ஸோ அதனால தான் வந்து டாட் போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க சைன் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்க பாஸ்வேர்டு வந்து எம்டியா இருந்தாலோ அதாவது இல்லைனா அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த பேட்டர்ன் மேட்சிங்ல மேட்ச் ஆகலனாலும் நம்ம என்ன பண்றோம், இந்த எரர் பாஸ் என்ற இந்த ஸ்பெசிபிக் பேராமீட்டர் அப்டேட் பண்றோம்ல, அப்டேட் பண்ணோன்னு அந்த ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி ட்ரிகர் ஆகி அந்த எரர் ஸ்கிரீன் வந்து அங்க வரும். ஓகேங்களா? நீங்க லான்ச் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிபிக் ஆப் வந்து டிவைஸ்ல ரன் ஆகும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சைன் பட்டன் கிளிக் பண்றேன். சைன் பட்டன் கிளிக் பண்ணால் பை டிஃபால்ட்டாக எதுவுமே வரல. இந்த மூமெண்ட் யூ கிளிக்ஸ் ஆன் இட் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஒரு லே அவுட் கிரியேட் இருக்கும். இதுதான் வந்து டெக்ஸ்ட் இன்புட் லே அவுட். இப்போ உங்க யூசர் நேம் தாங்க. இப்போதைக்கு நான் வந்து PyApp Studio அப்படின்னு சொல்லிட்டு தரேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். என்டர் பண்ணிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் அப்படின்ற மெசேஜ் வந்து பர்ஃபெக்ட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எம்டி பாஸ்வேர்டு வச்சுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த வேலிட் பாஸ்வேர்டுன்னு வருது. கரெக்டாக? ஸோ இன்கேஸ் இதையும் டெலிட் பண்ணிட்டுப்பாங்க நம்ம. ஓகே, இப்போ வந்து எரர் மெசேஜ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இன்கேஸ் வந்து யூசர் நேம் இல்லைனாக்கா ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம் அப்படின்னு வருது. ஸோ யூசர் நேம் வந்து PyApp Studioன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணாமல் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் என்டர் த வேலிட் பாஸ்வேர்டு. இப்போ வந்து ஒரு பை அப்படின்னு சொல்லிட்டு 2 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து எல்லா கேரக்டரும் சேர்ந்து வருதுல்ல, அதனால வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. அவ்வளோ. ஓகே, இட்ஸ் ஒர்க்ஸ் ஆஸ் வி எக்ஸ்பெக்டட். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ நவ். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா என்னோட கோட் சேஞ்சஸ் வந்து GitHubல புஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணீங்க. செக் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிட்டு இதே வழியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் வித் வியூ மாடலோட. ஓகேங்களா? யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் do not forget to share with your friends. Thank you so much for watching the video. நன்றி.